என்ன செய்யணும்னா அதை காணொலி வாயிலாக வீடியோ எடுத்து லண்டனில் இருக்கிற ஃபிட்னஸுக்கு அனுப்பிடணும். அங்கே அவையில் ஆய்வு செய்து சரி என்றால் உங்களோட சாதனையை பதிவு செய்து ஒரு சான்றிதழ் அனுப்பி விடுங்கள். அவ்வாறானாக்கெல்லாம் தங்களை ஃபிட்னஸ் சாதனையாளர் சொல்லிக் கொள்கிறோம். அந்த சாதனை செய்தால் அந்த நிமிடத்திலிருந்து வாழ்நாள் வரைக்கும் உலக சாதனையாளர் 2 பேர் உங்களோட பேருடைய தக்க வைத்து கொண்டு உங்களோட பணியை செய்து கொண்டிருக்க முடியாது. இப்போ ஜோபுரட்சி என்னுடைய நல்ல நண்பர் போராட்ட காலத்தில் இருந்து அதுக்கு முன்னே இருந்து அவர் நிறைய தனியாக கவிதை மட்டுமில்லை, பன்முக ஆற்றல் படைத்த ஒரு நல்ல மனிதர். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி ஒரு 30 வருஷம் சேவை முடிய ஒரு விருது நிகழ்வில் உலக சாதனையாளர் என்ற விருது எடுக்கிறதுக்கும் ஒரு சாதனையை நிலநாட்டி உலக சாதனையாளர் பேர் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ நான் பார்க்குறேன், வெள்ளக்காரர்கிட்ட போய் உலக சாதனை லஞ்சம் கொண்டு வரதை விட தமிழர்கிட்ட இருக்கணும். இன்றைய பாருங்க, உலக மனித உரிமை ஒரு தேசிய மனித உரிமை தமிழர்கிட்ட இல்லை, சிங்களவர்தான் இருக்குது, இஸ்லாம் சமூகத்திட்ட இருக்குது. எங்கடையாக அங்காம் போய் நிற்கணும். ஒரு கோஆர்டினேட்டர், ஒரு வடமாகாண இணைப்பாளர், ஒரு தேசிய வாரியா, ஒரு உலக வாரியா, ஒரு புக்க போல் ரெக்கார்டையோ, ஒரு மனித உரிமை அமைப்பையோ, ஒரு தேசிய அமைப்போ கட்டி எழுப்பி அதை வளர்த்தெடுக்கிறதுக்கு இலங்கையில் இருக்க தமிழர்ல 99 விழுக்காடு ஆர்வம் இல்லை. முஸ்லீம் ஆகிட்ட இருக்குது, சிங்கள ஆகிட்ட இருக்குது, அங்காம இருக்கணும். அங்க போறால தமிழருக்கு எந்த பெரிய சுணம் தராது. அப்ப எங்களுக்கு வந்து இருக்கணும். இந்த ராபா நாங்கள் உருவாக்கி வச்சுக்கிறோம். இஸ்லாம் மாவட்டத்தில் இருக்கிறார், சிங்களாக்களை எடுத்து வச்சுக்கிறோம். 3 இனத்தையும் கலந்துதான் கொண்டு போவோம். இது தமிழருக்கு மட்டுமாக இந்த சாதனையாக பார்க்காதீங்க. இலங்கையில சிங்கள மக்கள் இருக்கலாம், முஸ்லீம் மக்கள் இருக்கலாம், தமிழ் மக்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் சமத்துவம், புறப்போக்கம் எல்லாம் இருக்க மாட்ட மாதிரி எல்லாருக்கும் மதம் கொண்டது. முதல் நாங்கள் ராபா வரும்போது சோழன் இந்த முதல் சாதனை கண்டியில் செய்தனான். நான் என்னுடைய ஒவ்வொரு சாதனையும் இல்லை என்னுடைய ஒவ்வொரு வேலை திட்டத்தையும் வந்து நான் முகநூலில் போடுறே இல்லை. எதிரிகள், துரோகிகள், புறநாயகர்கள் பின்னால பின்தொடர்களுடைய நான் அதில் அப்பப்போ அதில் செய்துட்டு ஆதாருக்கு அனுப்பணுமோ அதை அனுப்பிட்டு நான் இளமரகாயா பண்ணிட்டு கொண்டு போயிடுவேன். ஒவ்வொரு இடத்துலையும் முதல் சாதனை கண்டியில் செய்தனாங்க. ஒரு செகண்ட்ல 3 பஞ்ச். எனக்கு முன்னால ஒரு மனிதர் இருப்பார், இடுப்புல இருந்து கராத்தே முறையில காலை நேரம் வச்சுட்டு 1வது பஞ்ச் நெத்தியில இடுப்பு போயிடணும், 2வது நெத்தியில இடுப்புக்கு போயிடணும், 3வது நெத்தியில இடுப்புக்கு போயிடணும். அவர் 3 மாத பயிற்சி கொடுத்து ஒரு செகண்ட்ல 3 வாய்ப்பை கொடுப்போம். அந்த 3 வாய்ப்பை பயன்படுத்தி அதை செய்து முடிய ஸ்லோ மோஷன்ல அந்த வீடியோவை பார்த்து 4வது பஞ்ச் செய்யும் போது செய்து முடிக்க ஒரு அரைவாசியில் ஒரு செகண்ட் முடியும். 3 கண்காணிப்பாளரை வச்சு ஆய்வு செய்து அது உலக சாதனை கொடுத்துனாங்க. அதே மாதிரி மட்ட அம்பாறையில் 0.6 சென்டிமீட்டரில் ஒரு தமிழ் தம்பி 26 நிமிஷத்தில் சிவலிங்கத்தை செதுக்கி உலக சாதனை படைத்தார். இந்தியா ராமேஸ்வரத்திலிருந்து மென்னார் ஊடாக 2-3 பேர் உலக சாதனை நீந்தி 16 மணி நேரம் நீந்தி உலக சாதனை. யாழ்ப்பாணத்தில் 60 வயது ஐயா 2050 கிலோமீட்டர் 50 கிலோ எடையுடைய வாகனத்தை தாடியால், அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்கே சக்தியில் என்ன செய்வார், தாடியில் கட்டிட்டு கட்சிக்கு பின்னால் வெளிக்கேக்க கழுத்தில் தான் வெயிட் இருக்க முடியும். அப்போ நான் அதை பார்த்துட்டு இந்த அவரை வீட்டவை தேடி நான் ஒரு சாதனையை சும்மா செய்கிறே இல்லை. ஒரு சாதனை இன்னொரு செய்ய முடியாமல் உடலை வருத்தி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் சாதனை செய்யணும். அப்போ தாடியில் கட்டுறீங்கன்னா வாகனம் முன்னுக்கு இருக்கும், இப்போ பின்னுக்கு இழுத்தது. நாங்கள் அதெல்லாம் சரிப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு சாதனை, சிங்கள பிள்ளை என்ற சாதனையை நிலைநாட்டி இருக்கிறோம், முஸ்லீம் ஜமாத்தின் சாதனையை நிலைநாட்டி இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு அநீதியல் சிங்கள மக்களுக்கு அநீதி நடந்தாலும் கொழும்புல ஆர்ப்பாட்டத்தில் போய் நின்றிருக்கிறேன். மன்னாரில் ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ ஒரு மக்கள் போராட்டம் 25 மாவட்டத்தில் ஒரு 3-4 மாவட்டத்தில் என்னுடைய பாதம் பணியான இடமா இருக்கு. மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட், ஒரு சமூக சேவை, ஒரு வாழ்வாதாரம், ஒரு அடக்குமுறை போராட்டம். அப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்ந்து வரணும். திறமையான ஆளுமை வச்சுக்கொண்டு கிணத்து தவணை இருந்து கொண்டு இருக்கணும். ஊரை விட்டு போக மாட்டோம், மாவட்டத்தை விட்டு போக மாட்டோம். இந்த பாருங்க, மாவட்ட அரசாங்க அதிபர்
பிறந்தது யாழ்ப்பாணம் கொடிகாமம்மன். எங்களோட முல்லைத்தீவு மாவட்ட மேலதி அரசாங்க அதிபராக இருந்த மிக சிறப்பான பணியை செய்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் 3 மேலதி அரசாங்க அதிபர் பிரதீபன் சேர் ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கிறார். ஐயா மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் இருக்கிறார். மோகன்ராஜ் ஐயா அவரால் இருந்தார். அவர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தார். இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் நிறைஞ்ச சேவை. இவ்வளோ தூரத்தில் இருந்து இவ்வளோ நேரம் இப்போ நாங்கள் முதல் வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்ய கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் அந்த டைம் ஒரு அரை மணி தான் வந்து இருந்தார். 3:30 மணியாகும். ஐயா இங்கே வந்து 9 மணிலேருந்து முடியும் வரைக்கும் இந்த நிகழ்வு நிற்கிறாருன்னா அதுதான் ஆளுமை. இந்த பிள்ளைக்காக எல்லா வேலையும் விட்டு ஐயா வந்து நின்றது எங்களுக்கு பெரிய இது. பாபாவுடைய வெப்சைட்டு முகநூல் எல்லா இதுலையும் நாங்கள் தரவேற்றம் செய்வோம். அப்போ இந்த வார 2ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளை மண்குடத்துக்கு மேலே 40 நிமிடம் பாரம்பரிய முறையில் நடனம் ஆடி உலக சாதனை செய்யப்படுற நிகழ்வு கூட்டுறவு மண்டபத்தில் நடக்கப்படும். வந்து பார்க்குறோண்டா பாருங்க. எனக்கு ஒரு ஆசை. நான் தலைமை பொறுப்புகளில் நான் என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை. செஞ்சோல் அறிவிக்கலில் 13 வயதில் வந்து நான் ஆரம்பத்தில் எல்லாம் எனக்கு நிறைய புதறி விஷயமா இல்லை. மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது இந்த வளர்ச்சி. நான் ஒரு விருது எடுத்துட்டேன்னா மற்றால் அந்த விருது எடுக்க நான் விட மாட்டேன். அப்படியான தீய குணங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கு தமிழீழ தேசிய தலைவர் புள்ளியா நாங்கள் வந்து நல்ல தலைவர்கள் இருந்த எல்லாமே நல்ல குணம். கமால் குணரட்சின ஒரு மேஜர் ஜெனரல் அவர் நந்திக்கடல் சம்பந்தமாக யுத்தம் சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதுறார். ஒரு எதிரி சொல்றான் ஒழுக்கம் நிறைந்த தலைவர். தமிழாக்கள் சொல்லிட்டு போகணும். ஒரு எதிரி சொல்றான். அந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒழுக்கம் நிறைந்த தலைவர் பிரபாகரன். அவர் பெண்களை எந்த இடத்திலையும் புலியா வழி நடத்த ஒழுக்கம் என்றால் அவர்கிட்ட தான் படிக்கணும். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவரை பெற்ற இனம். அவர் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் ஒருபோதும் பரிதாபத்துக்குரிய இனம் இல்லை. எங்களை யாரும் பரிதாபமாக பார்ப்பதை நான் ஒருபோதும் விரும்புவதில்லை என்று. ஆனால் இன்றைக்கு ஒரு பரிதாபத்துக்குரிய இனமாகத்தான் நாங்கள் உலகத்துக்கு எங்களை காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாறும். உலகத்தின் ஒரு மூத்த இனம், அறிவர் உலகத்துக்கு கடன் கொடுத்த இனம், வேளாண்மை, ஒழுக்கம், வீரம் எல்லாத்தையுமே உலகத்துக்கு நாங்கள்லாம் கொடுத்தனாங்க. இன்றைக்கு அமெரிக்கா நம்ம முடிக்கிறோம். அமெரிக்கா ஈரான் யுத்தம் நடக்குது. இந்த ட்ரோன் தாக்குதல் அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த ட்ரோன் முன்னோடிகளே தமிழில் விடுதலை புலிகளான்னு சொல்லி ஒரு ராணுவம் ஓய்விட்ட ராணுவத்தை வந்து செஞ்சிருக்காங்க. நிறைய வரலாற்றை சொல்லிட்டு போகலாம். அப்போ எதிர்காலத்தில் இந்த ராபாக்கு நான் இலங்கை பொறுப்பு நான் எடுக்கிறேன். 25 மாவட்டத்திலேயும் ஒரு 15 மாவட்ட தலைவர்களை நியமிச்சிருக்குது. இன்னொரு 10 மாவட்டத்தில் நியமிக்க கிடக்குது. எல்லா மாவட்டத்திலேயும் சிங்கள மக்களுக்கும் சம வாய்ப்பு தான், முஸ்லீம் சமூகத்துக்கும் சம வாய்ப்பு தான், தமிழர்களுக்கும் சம வாய்ப்பு தான். ஆனால் எங்கட தமிழர் தாயத்தில் தான் இந்த தலைமையை இருக்கணும். அதிக வேர்ல்ட் ரெக்கார்ட் தமிழர்களை உலக சாதனை செய்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு 500,000 உலக சாதனையாளர் உருவாக்கணும்னா என்னுடைய விருப்பம். அதுக்கான வாய்ப்பை திறந்து கொடுக்குறோம். எல்லாருமே இப்போ எல்லாம் நடனம் எல்லாமே நடனத்தான் இருக்குது. இப்போ ஒரு 10 வயதுக்குள்ள கை பிடிக்காம கேண்டில் பிடிக்காம ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினாலே வேர்ல்ட் ரெக்கார்ட். 6வது படிக்கிற பிள்ளைகளை வச்சுருந்து ஒரு சாதனை செய்யலாம். திருவோணமலையில் ஒரு சாதனை செய்யப்படுறோம். கை தட்டுற சாதனை 72 மணி நேரம் செய்யப்படுறோம். 50 மீட்டரை தூக்கணும். 3 ஜெயிச்சு வச்சு அப்போ 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் இடம். அப்போ எல்லாத்துலையும் செய்யலாம். 60 கலையில் செய்யலாம். யாழ்ப்பாணத்தில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பாருங்க செய்யப்படுறோம். 46 வயதாக்கா குழுவாக ஒரு 2 மீட்டர் கொடுத்து கொழும்புல ஒரு உலக சாதனை குளிர்சாதனை 2 மீட்டரில் சட்டை தைக்கிற சாதனை 13 நிமிஷமும் எத்தனை செகண்டில் குளிர்சாதனை செய்தது. அவள் கூப்பிட்டு சொன்னால் நீங்கள் தனியாக 13 நிமிஷத்துக்கு ஒரு சட்டை தைச்சி முடிச்சாலே உலக சாதனை பயிற்சினாங்க. அப்போ எல்லாத்துலேயும் பெறணும். அதான் எங்களுடைய ஆசை. அப்போ எதிர்காலத்தில் இந்த மண்ணில் தமிழர்கள் இந்த மண் இல்லாமல் வெளிநாட்டிலேயும் பேர் சாதனைகளை செய்வோம். அதுக்காக தான் நாம் ஒவ்வொரு சர்வதேச மனிதர்மையை இங்கே வச்சுக்கிறோம். அது இந்த கிளிநொச்சி மாவட்ட தலைவர் தந்தை ரஜீவனை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போகிறோம். டிராபா சம்பந்தமான உலக சாதனை புத்தகத்தை கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே தமிழர் தான். எல்லா நாட்டிலையும் கிளைகளை ஏற்படுத்தி கொண்டு வரோம். அது இந்த கிளிநொச்சி மாவட்ட தலைவர் விஜிதாமா நியமிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை எங்களுக்கு தமிழர்கின்ற ஒரு கட்டமைப்பு யூஎன்ல பதிவு செய்யப்பட்ட அமைப்பு
25 மாவட்டத்திலேயும் கட்டாயம் 3 இனத்தையும் அரவணைச்சு கொண்டு தான் போகிறோம். ஆகவே இன்றைய தினத்தில் ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்குது. அந்த சாதனை இந்த கிளிநொச்சி மண்ணில் நிகழ்த்தப்பட்டிருக்குது. அதுக்காக அவர் ராபா ரீதியாக நாங்கள் வாழ்த்துக்களை கூறி நிற்கிறோம். எதிர்காலத்தில் ஒரு நல்ல மனிதர்கள் வரணும். ஆரம்ப காலத்தில் டாக்டர் அம்பேத்கர் சொல்ற, நீ படித்த படிப்பு இந்த சமூக விடுதலைக்கு பயன்படையில்லையாண்டா நீ இருக்கிறத விட செத்துப்போம். ஆனா 90ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு எத்தனையோ படித்த மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய படிப்பு சமூகத்துக்கு 100 விழுக்காடு பயன்பட்டது. இப்ப படித்த படிப்பு 95% சமூகத்து விடுதலைக்கு இல்லை. தன்னுடைய பதவி உயர்வுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய சம்பள உயர்வுக்கு தான் எனவே அதை பயன்படுத்தி கொண்டு வரணும். அந்த நிலைமை மாறணும் சமூக விடுதலைக்காக. இன்றைக்கு பிறப்பொருக்காத்தான் எனக்கும் சாதனை செய்யறதுக்கு நிறைய விருப்பம் இருக்குது. நான் இவ்வாறான சாதனை இல்லை. இந்த ஆண்டு இந்த நாட்டை விட்டு புலம்பெயர் ஒரு பேர் கிடைக்குது. எங்களுடைய இனத்தினுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறை கொடுக்குற ஒரு 10-15 படைப்புகள் இருக்குது. அதை செய்யலாம். முதலாவது படைப்பு வந்தாலே அந்த பாட்டு படித்த தம்பியை தூக்கி இப்போ உள்ளுக்கு போட்ட மாதிரி அது என்னுடைய முதலாவது படைப்பு வந்ததுண்டா அழிக்கப்பட்ட விடுதலை பிள்ளைகளை யூட்னிமலன் மீளுவராக நீராளர்களே என்னையும் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அந்த படைப்புகள் இங்கே வெளியிட்டால் சிக்கல். அதால் நான் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் ஒரு 15-20 வருஷம் அங்கே நின்று இந்த இனத்துக்கான வரலாறுகளை ஒரு வரலாற்று படைப்பாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டுட்டு எதிர்காலத்தில் ஒரு 65 வயதுக்கு பிறகு 70 வயதுக்கு பிறகு தான் அரசியலையும் சமூக பணிக்கும் தாய்நாட்டை திரும்பவும் வந்து ஒரு பிற்கால சிந்தனை வச்சுக்கிறோம். ஆகவே அந்தந்த செம்மணி புதைவெளியில் இலங்கையிலே அதிக எண்புக்கூடுகள் எடுத்த ஒரு பதிவு இருக்குது. அதில் ஒரு வரலாற்று பதிவு இந்த ஆண்டு செய்ய போகிறோம். நீதி கேட்கும் நிலத்தடி மாந்தர்கள்னு சொல்லி ஒரு 1000 பேர் கவிஞர் கவிதை தொகுப்பு ஒரு வரலாற்று ஆவணத்தை இந்த ஆண்டு செய்ய போகிறோம். ஜோபுரட்சிங்க கவிதை வேறும், ரஜினியுடைய கவிதை வரும். உலகத்தில் அந்த கவிதைக்கு தமிழர்கள் ஒன்றும் இல்லை. தாயை பறி கொடுத்தவர்கள், பிள்ளையை பறி கொடுத்தவர்கள், தகப்பனை பறி கொடுத்தவர்கள், கணவனை பறி கொடுத்தவர்கள், அந்த அநீதிக்காக கூட அவருக்கு சிங்கள ஆரம்பிடுதலாம். அது ஆங்கில வடிவத்தையும் சேர்த்து முதல் படைப்பு கனடாவில் செய்கிறது திட்டம் இருக்கிறேன். அடுத்தடுத்த படைப்புகள் பேப்பரில் வரும். நீங்கள் அறிவியல் அப்படி வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளும் தரப்படும். அதில் உங்களோட வரலாற்று விஷயங்களை எங்களுக்கு தந்து நீங்கள் ஒரு வரலாற்று சாதனையாக இனத்துக்கு ஒரு பெருமை தேடக்கூடிய ஒரு மனிதர்களை உங்களை மாற்றி தருவோம் வந்து கூறி விடப்படும். நன்றி, வணக்கம்.